Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் யூனிட் 4 பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், அதாவது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது நம்ம கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்? வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் பை சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். போன வீடியோவில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து குட்வில் வேல்யூ பண்ணோம். இன்றைக்கி சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி குட்வில்லை வேல்யூ பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 1 சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? calculate தி வேல்யூ ஆஃப் குட்வில் based on 3 years purchase of super profit. போன வீடியோவில் வந்து 3 years purchase of average profitனு பார்த்தோம். இந்த illustration 3 years purchase of super profit. அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதில் இன்டூ 3 போட்டால் என்ன கிடைக்கும்? குட்வில் கிடச்சிடும். ஓகே, இப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா என்ன? அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு தெரியும், போன வீடியோலேயே பார்த்துருக்குறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா இப்போது நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிடும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஃபார் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்குது. அப்போ இந்த 3 இயர்ஸ் 30,000, 40,000, 56,000 இது மூணையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். அதை தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 56,000 டிவைடட் பை 3. ஏன்னா முதல் 3 இயர்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் 4 இயர்ஸ் வந்து டிவைடட் பை 4 போடணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் 42,000. இந்த மூணு ஆட் பண்ணால் 1,26,000 divided by 3 42,000. இப்போ what is normal profit? நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது கொடுத்துருக்கு பாருங்கள் கொஸ்டினில். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2 lakhs, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. ஸோ இந்த 2 lakh இன்டு 15/100 எவ்வளோ வருது? 30,000. இதுதான் நார்மல் ப்ராஃபிட். அப்போது சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று நார்மல் ப்ராஃபிட், இன்னொன்று ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போது சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 42,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 30,000. இப்போ என்ன வந்திருக்குது? சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 12,000. நமக்கு குட்வில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு 3. 12,000 இன்டு 3 36,000. இதுதான் குட்வில். இது ரொம்ப ஈஸி. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா குட்வில் கிடச்சிரும். அப்போது சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்? 2 ப்ராஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரிஞ்சுக்கணும், இன்னொன்று நார்மல் ப்ராஃபிட் தெரிஞ்சிருக்கணும். நார்மல் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் 2 தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்டு 3
அல்லது இன்ட்டு 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடுறோம். போட்டு குட்வில்ஸ் அவ்வளோதான். இப்போ அடுத்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இது பாருங்க. இது சூப்பர் ப்ராஃபிட் தான், ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு ஆன்யூட்டி டேபிள் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். பாருங்கள், தி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி டேபிள் வந்து 2.4868 இது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கிட்டு இன்டு இந்த 2.4868 போட்டிங்கன்னா உங்களுக்கு குட்வில் கிடச்சிடும். போன சம்மில் என்ன பார்த்தோம்? சூப்பர் ப்ராஃபிட் உண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம். இது வந்து ஆன்யூட்டி மெத்தட்னால ஆன்யூட்டி டேபிள்லேருந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூப்பர் ப்ராஃபிட் எப்போதும் போல் கண்டுபிடிச்சிக்கிட்டு இன்டு த ஆன்யூட்டி 2.4868 போட்டிங்கன்னா உங்களுக்கு குட்வில் கிடச்சிடும். இப்போது சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏற்கனவே பார்த்தது தான். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இந்த கொஸ்டினில் பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க 15,000. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, இதிலே கொடுத்துட்டாங்க. அப்போது நார்மல் ப்ராஃபிட் என்னது? அது போன சம்மில் பார்த்தது மாதிரி தான். என்ன பண்ணணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10/100. So capital employed 50,000 into rate of return 10/100, 10%, 10/100. இப்போ நார்மல் ப்ராஃபிட் 5,000. இப்போ ரெண்டுமே தெரியும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் தெரியும், நார்மல் ப்ராஃபிட்டும் தெரியும். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 15,000 மைனஸ் 5,000. சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 10,000. இப்போ குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்விலுக்கு என்ன ஃபார்முலா? சூப்பர் ப்ராஃபிட் இன்டு வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி. ஆன்யூட்டி கொடுத்துருக்காங்க 2.4868. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் 10,000 இன்டு 2.4868 we get goodwill rupees 24,868. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் இது பாருங்க, கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். அதாவது சூப்பர் ப்ராஃபிட் எப்போதும் போல கண்டுபிடிக்கணும், அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் இதுக்கு பேர். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இயர்ஸ் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஆவரேஜ் ப்ராஃபிட் 62,000. நார்மல் ப்ராஃபிட் ஏற்கனவே செஞ்சுருக்குறோம். என்ன பண்ணணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு 10/100. அதாவது 10%னா 10/100, 5%னா 5/100. எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பெர்சன்டேஜ் இங்கே போடணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு அந்த பெர்சன்டேஜ் போட்டிங்கன்னா 10/100. நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 40,000. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும், நார்மல் ப்ராஃபிட் தெரியும். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 62,000 minus 40,000. So super profit is equal to 22,000. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் அவுட் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணால் உங்களுக்கு குட்வில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறது? குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை தலைகளை மாற்றி போட்டுறணும். 100/10, நாட் 10/100. கேபிட்டலைஸ் பண்ணுறாருந்தா ரிவர்ஸில் மாற்றி போடணும். 100/10 எதை மாற்றி போடணும்? த நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு இன்டு 100/10 போட்டிங்கன்னா
உங்களுக்கு 2,20,000 குட்வில். அப்போது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் 3 விதமாக நமக்கு வந்து குட்வில் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 சூப்பர் ப்ராஃபிட் இன்டு ஆன்யூட்டி டேபிள், 3 சூப்பர் ப்ராஃபிட் இன்டு கேபிட்டலைசிங் மெத்தட். அந்த ரிட்டர்னை தலைகளை போட்டு 100/10 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 4வது எக்ஸாம்பிள், இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இது கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்போ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் சம்மில் வந்து கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறது ப்ரீவியஸாக பார்த்தோம். இது கேபிட்டலைசேஷன் மெத்தட். இது வந்து சூப்பர் ப்ராஃபிட் கிடையவே கிடையாது. கேபிட்டலைசேஷன் மெத்தட்னா என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறது. இதுதான் கேபிட்டலைசேஷன் மெத்தட். போன சம்மில் வந்து சூப்பர் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணோம், அது கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். இது மொட்டையாக கொடுத்துருப்பாங்க கேபிட்டலைசேஷன் மெத்தட். எப்படி? ஃபைண்ட் அவுட் த குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். இப்படி மொட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம சூப்பர் ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது, ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறோம். இப்போது என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000. இப்போது கேபிட்டலைசேஷன் வேல்யூ என்ன வந்திருக்குது? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு அந்த 100/10 ரிவர்ஸில், எது இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை ரிவர்ஸில் போட்டுப்போம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு 100/10 போட்டால் கேபிட்டலைசேஷன் வேல்யூ வந்து 6 lakhs. இப்போது குட்வில் எப்படி? கேபிட்டலைசேஷன் வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 4,50,000. ஸோ குட்வில் வந்து 1,50,000. இப்போ இங்கே இந்த ஒரு ஐட்டம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது எடுத்து விட்டுடலாம். இங்கே நமக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஸோ நார்மல் ப்ராஃபிட் நமக்கு தேவையில்லை. இப்போ எதுலேருந்து வருது? நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரிஞ்சால் போதும். இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடுக்கு நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சப்போஸிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் அமௌண்ட்டு கொடுக்கலன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு 4-5 இயருடைய ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ப்ராஃபிட்டெல்லாம் ஆட் பண்ணி அந்த எத்தனை இயரோ அதை அந்த 4ஆலோ 3ஆலோ டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும். இப்போ கேபிட்டலைசேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு 100/10 அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை தலைகளை போடுறோம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டலைசேஷன் வேல்யூ தெரியும். குட்வில் வந்து என்னது? குட்வில் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலைசேஷன் வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 4,50,000. ஸோ 6 lakhs தான் 6 lakhs மைனஸ் 4,50,000. குட்வில் வந்து 1,50,000. ஸோ இது ஒரு மெத்தட். இது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். இது எப்படி கேட்பாங்க? ஃபைண்ட் அவுட் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட். மொட்டையாக கேபிட்டலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி இன்டு 100/10 போடணும். அல்லது 100 எத்தனை பெர்சன்டேஜோ அது 100 அந்த பெர்சன்டேஜ் போடணும். சூப்பர் ப்ராஃபிட்லேயும் ஒரு கேபிட்டலைசேஷன் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் இன்டு 100/10 போடணும். அது குட்வில். இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. இது கேபிட்டலைசேஷன் மெத்தட். அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு இன்டு 100/10 போட்டு கேபிட்டலைசேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டை மைனஸ் பண்ணுறோம். குட்வில் கிடச்சிருது. ஓகே, இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.